அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். கழகத்தின் இருவரும் காவல் தெய்வங்கள் பொன்மலர் செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நல்லாட்சியுடன் 23/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நடைபெறுவதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இன்று வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து 4 முறை மிகச் சிறப்பான ஆட்சி பெற்றுள்ளார். அம்மாவின் திடீர் மறைவுக்கு பின்னர் இந்த இயக்கமும் ஆட்சியும் எதிரும் துரோகிகளும் அளிக்க முற்பட்ட போது கோடான கோடி தொடருடைய ஆதரவோடு ஆட்சியும் இயக்கத்தையும் நிலைநிறுத்தி நிலைநிறுத்துவது என்பதையும் தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அரசிற்கு வருமானமே இல்லாத நிலையிலும் கூட அம்மாவுடைய அரசு ஒருவர் கூட சிரமப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்பட்டது. 7.5% உள்ளீடு ஒதுக்கீடு, குடிமராமத்து திட்டம், காவிரி டெல்டா பகுதியை விவசாய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று எங்களது மக்கள் நல திட்டங்களை மிகச் சிறப்பாக செய்துள்ளோம். தீய சக்தி திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்து 4/1 வாக்குறுதி கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிகளோடு மக்களை மறந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். விடியா திமுக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழக மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம், விற்பனை, கடத்தல் என்று அன்றாட நிகழ்வாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் விடியா திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றி தமிழ்நாடு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எங்கள் இயக்கத்தின் தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து தர மக்களையும் சந்தித்து அவருடைய கோரிக்கையை கேட்டறிந்து அதன் மூலமாக இந்த அறிக்கை தயார் செய்யப்படுகின்றன. அதன்படி மதச்சார்பின்மை, மனித நேயம், ஏழை எளியோர் மேம்பாடு, சமூக நீதி, சமத்துவம், சிறுபான்மையின் பாதுகாப்பு, வேளாண் மற்றும் அதை சார்ந்த உபதவிகள் வளர்ச்சி, தொழில்துறை மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி முக்கியத்துவம், படித்த இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு உருவாக்குதல்,